அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல முதலாவது அலகினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க முதலாவது அலகுல உயிர் சூழலின் விந்தைகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது விலங்குகளினுடைய பல்வகைமை பார்த்துட்டு அடுத்ததாக தாவரங்களினுடைய இயல்பும் விலங்குகளினுடைய இயல்புகளுக்கு இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளையும் பார்த்துக்கொண்டு இணை கவர்ச்சுட்டி அல்லது இருகிளை சாவி பார்க்க வேண்டும். இப்ப நாங்க தாவர பல்வகைமை பார்த்திருக்கிறோம். தாவர பல்வகைமை அதாவது ஒரு தாவரங்களுக்கு இடையில காணப்படுகின்ற வேறுபாடுகள் வித்தியாசங்கள் அந்த மாதிரி சொல்லும். தாவர பல்வகைமை எப்படி வித்தியாசப்படுகிறது? தண்டுகள், இலைகள், பூக்கள், வித்துக்கள், காய் எல்லாம் வேறுபடும். அதே போல பருமனுக்கேற்ற வகையில புற்கள், பூண்டுகள், செடிகள், கொடிகள், மரங்கள் சொல்லி வித்தியாசப்படுத்தும். அதே மாதிரி வாழுற சூழல் அது எங்கெங்க வாழக்கூடியதாக இருக்கிறது. தாவரங்கள் எங்கெங்க வாழும்? சில தாவரங்கள் அல்லது மரங்கள் தரையில வாழும், சில வறண்ட சூழல்ல வாழும், சிலது கண்டல் சூழல்ல வாழும், சிலது தண்ணி நீர்லயே வாழும். பாசி நீர் தாவரங்கள், சல்வீனியா சரியா, அதெல்லாம் நீரிலேயே வாழும். ஐதரில்லா போன்ற. அப்ப எங்களுக்கு தாவர பல்வகை தெரியும். அதே போல நாங்க விலங்கு பல்வகை பார்த்து விலங்கு பல்வகைமை. அப்ப விலங்கு பல்வகைமை என்றால் என்னது? விலங்குகளுக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடு. இப்ப உதாரணம், விலங்கு என்று சொன்னா அது நடந்து போகும், நீந்தி செல்லும், ஊர்ந்து செல்லும், சரியா, பறந்து செல்லும். இப்படியாக இடம்பெயருகின்ற முறை வித்தியாசப்படும். அதே போல வாழுகின்ற சூழல். இப்ப சில விலங்குகள் தரையில வாழும். இப்ப உதாரணமாக தரையில நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, மனிதர்கள். அதே போல நீரில வாழக்கூடிய விலங்குகள் இருக்கு, வழியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு. இதே மாதிரி எங்களுக்கு உணவு உட்கொள்ளக்கூடிய முறை. சிலது உணவை நன்றாக மென்று சாப்பிடும்டா, கடித்து நன்றாக அரைத்து உணவை சாப்பிடும். இப்ப நீங்க ஆடு மாடுகளை பாருங்க, இலைகள் அல்லது பூக்களை நன்றாக அரைத்து சாப்பிடும். அதே போல இந்த மனிதர்களும் நன்றாக உணவை அரைத்து சாப்பிடக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் மென்று சாப்பிடக்கூடிய விலங்கு. நம்ம மெல்லாம சாப்பிடும்டா, மெல்லாத உணவை சாப்பிடுறதுண்டா ஃபுல்லா விழுங்க வேணும். அப்படியே விழுங்குறது. அப்படியே விழுங்குறதுண்டா எது சொல்லுங்க? அப்ப முதலை அது மென்று சாப்பிடல, முழுதாக விழுங்குறது. அதே மாதிரி பாம்புகள் அவை இரையை பிடித்து அப்படியே முழுவதுமாக விழுங்கும். சரியா? அப்ப அது மெல்லாமல் சாப்பிடக்கூடும். அதே போல இப்போ கோழி, பறவைகள் அவற்றுக்கு பற்கள் இருக்காது. ஆகவே முழுதாக சிறிய தானியங்களையோ எதையோ விழுங்கிக் கொள்ளும். சரியா? அப்ப மெல்லாமல் சாப்பிடும். அப்படியான விலங்குகள் இருக்கு. மூன்றாவது வகை சாற்றை உறிஞ்சி குடிப்பவை. விலங்குகளிலேயே சார உறிஞ்சி குடிக்கக்கூடும். இப்ப பாருங்க, முழம்பு என்ன செய்யும்?
இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். அதே மாதிரி லீச்சாட்டை உறிஞ்சி குடிக்கும். வண்ணாத்து பூச்சி தேனை உறிஞ்சி குடிக்கும். தேனை உறிஞ்சி குடிக்கும். தேன் சிட்டு பூக்களில் தேனை உறிஞ்சி குடிக்கும். அப்ப இவை காற்றை உறிஞ்சி குடிக்கும். அப்ப இவையும் என்னது? விலங்குகள். அப்படி விலங்குகளுக்கு இடையே பல்வகமை இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதே போல போசனை முறை. போசனை என்றால் சாப்பாட்டு முறை. அதுல என்ன வேறுபாடு இருக்க போகுது? சில தாவர உண்ணிகளாக இருக்கு. தாவர உண்ணி என்றா என்னது? தாவரத்தை மட்டும் உணவாக உட்கொள்வதுதான் தாவர உண்ணி. தாவர உண்ணி என்றால் தனிய தாவரத்தை தான் சாப்பிடும். உதாரணமாக ஆடு. ஆடு இலைகுலைகள் புற்கள் தான் சாப்பிடும். ஆடு மாமிசம் சாப்பிடுதா? இல்ல. ஆகவே அது ஒரு தாவரம். மாடு மான், முயல் இவையெல்லாம் தாவரத்தை உணவாக உட்கொள்பவை. அவை வேறொரு விலங்கை பிடிச்சு சாப்பிடுறது இல்லை. ஆகவே அது தாவரத்தை மட்டும் சாப்பிடுறபடினால தாவரம். இன்னொரு வகை இருக்கிறது ஊனுண்ணி. ஊனண்டா என்ன? இறைச்சி. ஊனுண்ணி. ஊனுண்ணி என்றா என்னது? ஊன் என்பது இறைச்சி. ஆகவே இறைச்சிகள் அல்லது ஏனைய விலங்குகளை உணவாக உட்கொள்பவை ஊனுண்ணிகள். சரி, அப்ப அப்படி யோசிச்சு பாருங்க. இன்னொரு விலங்கை பிடிச்சு சாப்பிடுறது அப்படியான விலங்குகள் என்னது? சிங்கம், புலி, நரி, பாம்பு. இது ஏனைய விலங்குகளை உணவாக உட்கொள்ளும். அதாவது அது ஒரு தாவர உண்ணியாக இருக்கு. அதை பிடிச்சு அது சாப்பிடும். சரியா? அதே போல அனைத்தும் உண்ணி என்ற வகையும் இருக்கு. இதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும். அதாவது ஊனுண்ணிகளாகவும் தாவர உண்ணிகளையும் சேர்த்து சாப்பிடக்கூடியவையாக இருக்கு. உதாரணம், நாங்கள் மனிதர்கள் அனைத்தும் உண்ணுவார்கள். மனிதர்கள் மீனும் சாப்பிடுவார்கள், ஆடு மாடையும் சாப்பிடுவார்கள், தாவரங்களையும் சாப்பிடுவார்கள், பழங்களை சாப்பிடுவார்கள். ஆகவே அனைத்தும் உண்டு. மனிதன் அனைத்தும் உண்டி. வேற இன்னது எல்லாத்தையும் சாப்பிடும்? வீட்டுல வளர்க்கிற நாய். நாய்க்கு நீங்க என்னதை போட்டாலும் சாப்பிட்டு கொண்டு இருக்கு.
அதே போல வீட்டுல வளர்க்கிற பூனை எல்லாத்தையும் சாப்பிடும். காகம் எல்லாவற்றையும் சாப்பிடும். அப்ப இவை அனைத்து முன்னிகளுக்குள்ள அடங்கும். அதாவது அவை என்ன செய்யும்? இதை நீங்க எழுதுறத எழுதி வச்சு கொள்ளுங்க. ஊனுண்ணிகளுக்கு உதாரணம், தாவர உண்ணிகளுக்கு உதாரணம், அனைத்து உண்ணிகளுக்கு உதாரணம். சரி, அனைத்து உண்ணிகள் வீட்டிலேயே வளர்க்கறதுனால நாங்க சாப்பிடுகிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுற மாதிரி அவை பழகி கொண்டன. அதாவது காகம், நாய், பூனை எல்லாம் மனிதர்களோட வாழ்றதுனால, அதாவது மனிதர்கள் வசிக்கிற இடங்கள்ல காணப்படுகுதுன்றதுனால அவை மனிதர்கள் சாப்பிடுகிற உணவை சாப்பிட பழகி கொண்டு அவை அனைத்து உண்ணிகளாக இருக்கு. எலிகள், எலிகளும் அனைத்தும் உண்ணியாக இருக்கு. சரியா? இது விலங்குகளினுடைய கல்வகைமைக்கு உதாரணம். அதாவது விலங்குகள் இப்படியாக வெவ்வேறு விதமானவையாக காணப்படுகிறது. அப்ப நாங்க இப்ப பார்க்க இருக்கிறது தாவர பல்வகைமைக்கும் விலங்கு பல்வகைமைக்கும் வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்க போறோம். அப்ப தாவர பல்வகைமையில பாருங்க, தாவரங்களால உணவை தயாரிக்க முடியும். ஆனா விலங்கு பல்வகைமையில விலங்குகளால ஒரு நாளும் உணவை உற்பத்தி செய்ய இயலாது. விலங்குகளினால் உணவு உற்பத்தி செய்ய இயலாது. அது பிரதானமான வேறுபாடு. சரியா? அப்ப அதே மாதிரி தாவரங்கள் என்ன செய்யும்? தாவரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப அந்த தாவரம் பட்டு போற வரைக்குமே அந்த தாவரம் மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது ஆயுள் காலம் முழுவதும், ஆயுள் காலம் என்றா என்னது? அந்த தாவரம் பட்டு போகிற வரை அது என்ன செய்யும்? வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும். ஆனா விலங்குகள் அப்படி பாருங்க, மனிதர்கள் எல்லாம் சாகிற வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். அப்ப என்ன ஒவ்வொரு முறையும் வளர வளர வீட்டு வாசல்ல என்ன செய்யறது? உடைச்சு உடைச்சு கட்ட முடியுமா? அதனுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்ல. ஒரு வளர்ந்த மனிதன் எந்த அளவு ஹைட்டுக்கு வரலாமோ, இப்ப ஒரு சாதாரணமா 6 அடி மனிதனுக்குரியதுன்னா அந்த அளவுக்குத்தான் எங்களுடைய வளர்ச்சி. அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். ஆகவே எங்களுடைய வளர்ச்சி எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லைப்படுத்துறதுண்டா ஒரு அளவுதான் வளர்ச்சி, இந்த அளவுதான். நாங்க சிறுவர்களாக இருப்போம். ஆனா போக போக வளர்ந்து ஒரு உயர்ந்தபட்ச வளர்ச்சி என்றது 6 அடிதான். அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். வளர்ச்சி அத்தோட நின்று பிள்ளைகள் வளர்ந்தாக்கள் திரும்ப திரும்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்ல. நீங்க ஒரு கட்டத்தோட நின்றுவீங்க. நீங்க சின்னதா இருப்பீங்க, சின்ன பிள்ளைகளா. போக போக வளர்ந்து உங்களுக்கு ஒரு அளவான வயதுக்கு பிறகு அந்த வளர்ச்சி இருக்கா. சரியா? சாகுற வரைக்கும் நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கே இல்லாது. ரைட்? அப்ப வளர்ச்சி எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு அளவுக்குத்தான் நாங்க வளர முடியும். ஆனா தாவரங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே இரண்டாவது வேறுபாடு, தாவரங்கள் தொடர்ச்சியாக வளரும், விலங்குகள் தொடர்ந்து வளராது, எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி. அதே போல தாவரம் எல்லாம் பச்சையாக இருக்கிறது,
அங்கு பச்சையம் என்ற நிறப்பொருள் இருக்கு. ஆனா விலங்குகளில் அது காணப்படுது. விலங்குகள்ல பச்சையா இருந்தா நாங்களும் இல்லையா பிள்ளைகள் பச்சை பச்சையாக திரிய வேணும். நாங்கள் பச்சை மனிதர்களா இல்லதானே? ஆகவே தாவரங்கள் தான் பச்சையாக இருக்கும். விலங்குகள் பச்சையம் காணப்படாது. அப்ப பாப்பம் வேறுபாடு எழுது. ஒன்று தாவர பல்வகமை, அடுத்தது விலங்கு பல்வகமைக்கு இடையில வேறுபாடு. அட்டவணை போட்டுக் கொள்ளுங்கோ. அட்டவணை அடிச்சுக் கொள்ளுங்க. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு. முதலாவது என்ன சொன்னா, தாவரங்கள் உணவை தயாரிக்கும். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும். உணவை தாமே தயாரிக்கும். இரண்டாவது இது விலங்குகள்ல அப்படி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பார். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்காது. தாவரங்கள் தயாரிக்கிற உணவைத்தான் நாங்க சாப்பிட முடியும். எழுதிக் கொள்ளுங்க. உள்ளுக்கு ஒன்று போட்டு. முதலாவது வேறுபாடு. வேறுபாடு. இரண்டாவது போட்டுட்டு எழுதிக் கொள்ளுங்க. தாவரம் பச்சையாக இருக்கிறது, அங்க பச்சையம் காணப்படும். பச்சையம் இருக்கு. ஆனா விலங்குகள் அப்படி பச்சையாக இல்லை. ஆகவே அங்க காணப்படாது. என்ன இருக்காது? பச்சையம் காணப்படாது. பச்சையம் காணப்படாது. மூன்றாவது, தாவரம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும்.
ஆயுட்காலம் முழுவதுமே வளர்ச்சி அடையும். ஆனா விலங்குகள் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வளர்ச்சி அடையும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளர்ச்சி அடையும். அதன் பிறகு வளர்ச்சி அடையாது. அதே போல 4வது, தாவரங்கள் ஒரே இடத்துலதான் இருக்கு. இடப்பெயர்ச்சி அடையாது. தாவரம் இன்றைக்கு நிற்கிற இடத்துல இருந்து நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகாது. ஆகவே தாவரம் என்ன செய்யாது? இடப்பெயர்வு அடையாது. இடப்பெயர்வுட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. இன்னைக்கு உங்களோட வீட்டை நட்டு இருக்கிற மாமரம் நாளைக்கு பக்கத்து வீட்டுல போய் நிக்குமோ? அப்படி போயிலுமா? கிடையாது. ஆகவே அது வேறுபாடு. ஆனா விலங்கு என்ன செய்யும்? உங்களோட வீட்டு நாய் நாளைக்கு பக்கத்து வீட்டுல போய் சாப்பிடும். அடுத்த நாள் அங்கால தெருவுல போய் நிக்கும். அப்ப அது விலங்குகள் என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்ப விலங்குகள் இடம்பெயர முடியும், தாவரங்களால் இடம்பெயர முடியாது. சரியா? 14வது இயற்ப எழுதிக்கொள்ளும். தாவரங்கள் இடப்பெயர்ச்சி அடையாது. விலங்குகள் என்ன செய்ய முடியும்? இடப்பெயர்ச்சி அடைய முடியும். சரியா? அப்ப இது என்னது? தாவரம் ஒன்றுக்கும் விலங்குக்கும் இடையில காணப்படுகின்ற வேறுபாடு. தாவரம் என்ன செய்யும்? விலங்கு அதுல என்ன செய்யாது? அதுதான் வேறுபாடு. சரியா? இப்ப இதை எழுதி கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நாங்கள் இணைக்கவர் சுட்டி படிப்போம். இணைக்கவர் சுட்டி படிச்சோம்னா இந்த பாடம் முழுவதும் முடியும். சரியா? அப்ப இந்த அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. இதற்கு அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது இணைக்கவர் சுட்டி. அட்டவணை அடிச்சிட்டு அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. இணைக்கவர் சுட்டி என்று போட்டுக்கொள்ளும். அட்டவணையை அடிக்க முடிய போட்டுக்கொள்ளுங்க. இணைக்கவர் சுட்டி. அந்த இணைக்கவர் சுட்டி என்று சொல்லு அல்லது இருகிளை சாவி சொல்லு. இருகிளை சாவி. அப்ப இதை நாங்கள் ஏன் இணைக்கவர் சுட்டி என்று சொல்றோம்? ஏன் அத நாங்க செய்ய போறோம்னா அங்கிகளை பிரிச்சு பார்க்க போறோம். அப்ப நாங்க தாவரத்துக்கு கல்வகமை காணப்படுது, விலங்குக்குள்ள கல்வகமை இருக்குன்னு சொல்றோம் தானே. உதாரணமாக தாவரம் சொன்னா பூ வித்தியாசம்,
தண்டு வித்தியாசம், வேர் வித்தியாசம், வித்துக்கள், பழங்கள் எல்லாம் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தையும் இதே போல விலங்கு சொன்னா சாப்பிடுறது வித்தியாசம், நடக்கிறது, ஓடுறது, பாய்கிறது, பறக்கிறது வித்தியாசம். அப்ப அங்கேயும் வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இந்த வேறுபாடுகளை பிரித்து பிரித்து காட்டுறதுதான் இந்த இணைக்கவர் சுட்டி அல்லது இருதுணை சார். அப்ப அங்கிகளை இந்த தாவரங்களையோ விலங்குகள் பாகுபடுத்தி பார்த்தல், அதாவது பிரிச்சு பார்க்கிறது. நீங்க ரெண்டு ரெண்டாக அதை பிரிச்சு பிரிச்சு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்க்க. சரியா? அப்ப இதை நீங்க எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்க அழிச்சிட்டு எப்படி இணைக்கவர் சுட்டி ஒன்றை உருவாக்குறது. சரி, பாருங்க. அங்கிகளை பாகுபடுத்துவதற்காகத்தான் இந்த இணைக்கவர் சுட்டிய பயன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கீறி காட்டுறேன். நீங்க அதுல இருந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி விளங்கி கொள்ளுங்க. இப்ப இதுல நான் தாவர பல்வகம் இல்ல இலைகளின் வித்தியாசத்தை வச்சு ஒரு இடைக்கவர் சுட்டி செய்ய. அத பாருங்க. இப்படி இலை நுழைக்கூறான ஒரு இலை இருக்கு. நுனிக்கூர் இல்லாம ஒரு இலை இருக்கு. இலை விளிம்பு வட்ட வட்டமாக நீக்கப்பட்டதாக ஒரு இலை இருக்கு. ஒரு இலையில 3 சிறிய இலைகள் சேர்த்திருக்கு. நிறைய இலைகள் சேர்ந்துட்டு. இப்ப பாருங்க, நாங்க இந்த இலைகளை எப்படி இணைக்கவர் சுட்டியில பார்க்கணும். இது தாவரங்களினுடைய இலைகளில் காணப்படுகிற வேறுபாடு அல்லது பல்வகை. இதை வச்சு நாங்க எப்படி ஒரு இணைக்கவர் சுட்டி செய்வது. இப்ப இதை நாங்க முதல்ல இரண்டாக பிரிக்கப்படும். இணைக்கவர் சுட்டி செய்ய இரண்டு இரண்டாக பிரிச்சு கொண்டு கடைசியில ஒரு இலைகள் வார மாதிரி பிரிக்கப்பட வேண்டும். அப்ப இதை நாங்கள் முதல்ல ரெண்டா பிரிப்போம். ரெண்டா பிரிச்சா இதற்கு ஒரு பெயர் வழங்கப்பட வேண்டும். எப்படி நான் ரெண்டாக பிரிக்க போறேன். அப்ப இதுல நான் பார்க்க இந்த ரெண்டு இலையும் வித்தியாசம், இந்த 3 இலைகளும் வித்தியாசமா இருக்கு. ஏன்? இதுல இலை பிரிச்சு பிரிச்சு வந்திருக்கு. ஒரே இதுல 3 இலை, இது ஒரே இதுல நிறைய இலைகள் வந்திருக்கு. ஆனா இது தனித்தனி இலைகள். விளங்குதா? அப்ப நான் என்ன செய்ய போறேன், இதனுடைய இலை பரப்பு பிரிக்கப்படவில்லை, இதனுடைய இலை பரப்பு
பிரிச்சு வந்திருக்கு போட. ரைட். அப்ப இது மூன்றுக்கும் இலைக்குள்ள எந்த ஒரு பிரிச்சும் வர இல்லை. ஆனா இவை பிரிச்சு வந்திருக்கு. ஆகவே இலை பரப்பு பிரிக்கப்பட்டது. இப்படி நான் முதல்ல ரெண்டாக பிரிக்கிறேன். அப்ப நான் பிரிச்சதுக்குள்ள என்னென்ன இலை வரும்ன்றத கீழே நான் அதுல நோட் பண்ண போறேன். என்னென்ன வர வேணும்? இந்த 3 இலைகளும் இருக்குள்ள இந்த 2 இலைகளும் இருக்கு. அப்ப நான் இத ஏ பி சி டி இ என்று பெயரிட்டு இருக்கு. இப்ப இதுல இலைப்பரப்பு பிரிக்காதது எது? ஏபிசி. இதுல இலைப்பரப்பு பிரிச்சிருக்கிறது டியும் இயும். விளங்கிட்டா? அடுத்தது நான் இந்த மூன்றுக்குள்ளையும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத ரெண்டாவதா பிரிக்கும். இத ரெண்டா பிரிக்கும். எது? இந்த ஏபிசிய ரெண்டா பிரிக்கும். டியையும் இயையும் ரெண்டா பிரிக்கும். இதையும் ரெண்டா பிரிக்கும், இதையும் ரெண்டா பிரிக்கும். இப்படியாக நீங்க தனித்தனியாக அந்த எழுத்துக்கள் வரும் வரைக்கும் அவை நிறைய இருந்தா ரெண்டு ரெண்டாக பிரிச்சு கொண்டே வர வேண்டும். அதுதான் இணைக்கவர். இப்ப நான் இந்த 3 இலைகளை ஏபிசிய வேற என்னத்தை சொல்லி பிரிக்கலாம் பார்ப்போம். இலை என்ற நுனி வித்தியாசப்படுறதுல வேறுபடுத்தலாம். ஏன்? இலை நுனி இதுக்கு கூறாக இருக்கிறது, இது ரெண்டுக்கும் கூறாக இல்லை. அப்ப அதை சொல்லு. நுனி கூறாக இருக்கிறது, நுனி கூறாக இல்லை. இதுக்கு பாருங்க, நுனி கூறாக இருக்கிறது இது ஏ. நுனி கூறாக இல்லாதது எது? இதுல போட்டதுல பியும் சியும். பி கம் சி. இப்ப ஏ என்றத தனியாக எடுத்து, ஆகவே இதுக்கு மேல இதை பிரிக்க இயலாது. ஏய பிள்ளைகள் தனி ரெண்டா பிரிக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்ல. அது பிரிச்சுட்டேன். ஏ என்று தனியா கொண்டுட்டேன். இங்க பிசி என்று 2 இருக்கு. அப்ப இதை பிரிக்க வேண்டும். பிரிக்கவும். பியையும் சியையும் திரும்ப பிரிச்சா அதை ரெண்டாக பிரிக்கிறது. பியையும் சியையும் ரெண்டா பிரிக்கும். இது ரெண்டையும் எப்படி பிரிக்கலாம்? என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? இந்த இலையின் விளிம்பு, இந்த சைட் என்னவாக இருக்கு? அலை வடிவம். ஆனா சிக்கு அலை வடிவமாக விளிம்பு, பிக்கு அப்படி இல்லை. ஆகவே நீங்க இந்த பிக்கும் சிக்கும் விளிம்பு அலை வடிவானது ஒன்று போடலாம். மற்றதுக்கு
விளிம்பு அலை வடிவம் அற்றது என்று சொல்லி போடணும். இப்படியாக நாங்கள் பிசி என்ற ரெண்டுலையும் பீலை சீலை தீயுக்கு விளிம்பு அலை வடிவானதாக இருக்கும். ஆகவே அது சி. விளிம்பு அலை வடிவம் இல்லாம இருக்குது தனி அமௌண்ட், அது பி. இப்ப இது ரெண்டையும் நாங்க தனித்தனியா கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேல இதை பிரிக்க இயலாது. ஆகவே அதோட ஸ்டாப் பண்ண. இப்ப இங்க வாங்க, இதுல டிஇ என்று சொல்லி ரெண்டு தாவரையிலேயே வச்சிருக்கோம். ஆகவே இதை தனியாக்க வரும். அப்ப டியிலையும் இலையும் என்ன வித்தியாசத்தை பாக்குது? இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அதுல டி ஒரு புள்ளியில இருந்து பிரிஞ்சு வருது, ஒரு புள்ளியில இருந்து பிரிஞ்சு வந்துடும். ஆனா இ என்றது ஒரு புள்ளியில இருந்து அவ்வளவும் பிரிஞ்சு வர இல்ல, அது வேற வேற புள்ளிகள்ல இருந்து இலைகள் வந்துடும். ஆகவே ஒரு புள்ளியில் இருந்து பிரிவது, ஒரு புள்ளியில இருந்து பிரிவது, ஒரு புள்ளியில் பிரியாதது. இப்படி பிரிப்போம். அப்ப ஒரு புள்ளியில இருந்து பிரிகிறது எது? டி. ஒரு புள்ளியில இருந்து பிரியாதது எது? இ. இப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தொகுதி விலங்குகளோ அல்லது தாவரங்களையோ அல்லது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியோ ஒரு கூட்டம் தரப்பட்டால், இப்படி ஏபிசிடி என்ற ஒரு கூட்டம் தரப்பட்டால் அவற்றை தனித்தனி அங்கிகளாக இப்படி பாருங்க, இதுல ஏ, இதுல சி, இதுல பி, இதுல டி, இதுல தனியாக வரும் வரைக்கும் ரெண்டு ரெண்டு சோடியாக பிரித்தல், அதுதான் இணைக்கவர் சுட்டி. அதிலையும் நீங்க இப்படி ரெண்டா பிரிக்கும் பொழுது நீங்க எதை எழுத வேண்டும்ன்றது முக்கியம். இப்ப நான் முதலாவது பிரிக்க இலைப்பரப்பு பிரிக்கப்படவில்லை என்று எழுதினா அதுக்கு ஒப்போசிட்டா நீங்கள் இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டது என்றுதான் எழுத வேண்டும். இஞ்சாலை நுனி கூறாக இருப்பது என்றா அடுத்தது நீங்க பிரிச்சதுல கூறாக இல்லை என்றுதான் பிரிக்க வேண்டும். விளங்குதா? அந்த சோடிக்கு நீங்க போடுற பேர் ஒன்றுல இருக்கு, மற்றதுல இல்ல. சரி, அப்படித்தான் நீங்க எழுதணும். இப்ப இதுல இலை பிரிக்கப்படவில்லை, அப்புறம் அதுல வேற ஏதாவது எழுதி வைக்கிறேன். இதே சோடிகள் நீங்க எந்த இயல்பை வச்சுக்கொண்டு அதை பிரிக்கிறீங்களோ அது ஒரு சைடு இருக்கிறது, மற்ற சைடு இல்லை என்று சொல்லி பிரிக்கப்பட வேண்டும். விளங்கிட்டா? அப்ப இதுக்கு நாங்க சிம்பிளா ஒரு உதாரணம் பார்ப்போம். விலங்குகளை வச்சு, இது தாவரத்தை வச்சு நம்மளுக்கு சொன்னது எப்படி பிரிக்கிறது. இதே போல விலங்குகளை வச்சு பிரிப்போம்.
கிளி, மண்புழு, நாய், நட்டத்து, மான், காகம். சரியா? இப்படியாக சில வகை அங்கிகள் தரப்பட்டிருக்கின்றா கூடவாக இருக்கிறது. நாங்க கொஞ்சத்தை எடுப்போம். முதல் 4 வச்சு நாங்க செய்து பார்ப்போம். பிறகு நிறைய வச்சு செய்யலாம். இப்ப இந்த விலங்குகளை ஒரு இணைக்கவர் சுட்டியாக எழுதுங்க சொன்னா இதை 2ஆ பிரிக்கணும். அப்ப இதை 2ஆ பிரிக்க போறோம். எங்களுக்கு தெரியுது கிளி, மண்புழு, நாய், காகம். அப்ப இதுல நாங்க பறவைகள் அல்லாதவை அப்படி பிரிக்க. முதலாவது பிரிக்கிறது. பறவைகள் எது? கிளி, காகம். பறவை இல்லாத மற்றது எது? மண்புழு, நாய். இப்ப இதுல 2 விலங்கு, இதுல 2 விலங்கு. நான் என்ன சொல்லி இருக்கு? ஒரு விலங்கு தனிய வரும் வரைக்கும் பிரிக்க வரும். அதுதான் நினைக்க சுட்டி. அப்ப இதுல 2 இருக்குது, இது தனியாக. அப்ப கிளிக்கும் காகத்துக்கும் என்ன வேறுபாடு பாருங்க. இதுல நீங்க அனைத்து முன்னி அற்றது. காகம் எல்லாம் சாப்பிடும். ஆனா கிளி பழம் தான் சாப்பிடும். அப்ப நீங்க ஒன்றில் தாவர உண்ணி அற்றது, அனைத்து முன்னி அற்றது, ஏதாவது ஒன்று போடலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க பிரிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்ப நான் இதுல தாவர உண்ணி அற்றது போடும். தாவர உண்ணி கிளி, தாவர உண்ணி அற்றது காகம். ஏன்? அது ஒரு அனைத்து முன்னி. தாவர உண்ணி கிளி, தாவர உண்ணி அற்றது காகம். இப்ப நான் கிளிய தனியா பிரிச்சுட்டேன், காகத்தை தனியா பிரிச்சுட்டேன். இதுக்கு மேல பிரிக்கலாமோ? 2ஆ? கிளிய என்ன 2ஆ பிரிக்கிறது? அதை பிரிக்கலாம். காகத்தை எப்படி 2ஆக பிரிப்பது? பிரிக்கலாம். அப்ப இது 2ஐயும் பிரிக்கலாம். மண்புழுவை நாயையும் எப்படி பிரிக்கலாம்? மண்புழு ஊர்ந்து செல்லும், நாய் ஊர்ந்து செல்லாது. அல்லது 4 கால் இருக்கு, 4 கால் இல்லை. சரியா? இப்படியாக 2ஆக பிரிக்கிறேன். ஊர்ந்து செல்வது மண், ஊர்ந்து செல்லாதது நாய். சரியா பிள்ளையர்? இப்படியாக ஒரு கூட்டத்தில் தரப்பட்ட அங்கிகளை தனித்தனியாக நீங்க பிரிக்கிற வரைக்கும் இப்படி சோடியாக நீங்க பிரிச்செழுதுறதுதான் இணைக்கவர் சுட்டி. ஆகவே இன்றைய நாங்க படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். தாவர பல்வகமை, விலங்கு பல்வகமை, 2க்கும் இடையில என்ன வேறுபாடு, அதே மாதிரி ஒரு தொகுதி அங்கிகள் தரப்பட்டா அவற்றை வைத்துக்கொண்டு எப்படி இணைக்கவர் சுட்டி ஒன்றை உருவாக்குவது, அதாவது இருகிளை சாவி அல்லது இணைக்கவர் சுட்டி. எப்படி சோடியாக பிரிச்சு இறுதியாக ஒரு விலங்கு வரும் வரைக்கும் நீங்க பிரிச்சிருக்க வேணும். இந்த இயல்பு போடுறது உங்களோட விருப்பம்.
இப்ப இது தாவர உண்ணியற்றது, விலங்கு உண்ணி விலங்கு உண்ணியற்றது, அனைத்து உண்ணியற்றது, அப்படி போடுவது உங்களோட விருப்பம். ஆனா எந்த ஒரு விஷயத்தை நீங்க போட்டாலும் அதற்கு எதிரான விஷயம் அந்த இது கொண்டது இது அற்றது அப்படித்தான் நீங்க போட்டுக்க வேணும். அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இப்ப கேட்கலாம், அல்லது அடுத்து வர வகுப்புக்குள்ள நீங்க யோசிச்சு வச்சுட்டு கேட்கலாம். இப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கு. இன்னொரு வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.